ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் போட்ட வீடியோட கன்டினியூஷன் vlog பார்த்துடலாம். அப்பா அந்த நாட்டுக்கோழி போய் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இன்னைக்கு குக்கிங் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பகாரா ரைஸ் தான் செய்ய போறேன். அதுக்கு ஆயில், லவங்கு, பட்டை, ஏலக்காய், வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணது சேர்த்துட்டு 4-5 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, உப்பு, கொத்தமல்லி சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நான் குக்கர்ல தான் இன்னைக்கு பகாரா ரைஸ் செஞ்சிருக்கேன். ஒரு 2 விசில் வந்தா போதும். நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். பகாரா ரைஸ்க்கு இன்னைக்கு அரிசி பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கன் ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி அரிசி அது வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா பையனா கீ ஆட் பண்ணணும். கீ தான் பையனா டேஸ்டே இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுமே குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி மட்டும் என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நாளைக்கு மினி vlogல சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை இதோட ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சினா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன மாதிரி மணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நான் சொல்ற இந்த ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இத்தனை நாளா தேவையில்லாத பொருள்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். பட் நம்மளோட லைஃப்க்கு முக்கியமான டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதே சேவிங்ஸ் தான் இல்லையா? ஸோ அதனால கிரேட் இந்தியன் மார்க்கெட்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்க வுட் மணி பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுல நம்ம 1 லேக் வரைக்குமே மணி சேவ் பண்ணலாம். ஸோ டெய்லியும் நம்ம கையில இருக்கிற 50, 100, 200 இந்த பாக்ஸ்ல போட்டுட்டு டிக் பண்ணிட்டே வந்தோம்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில பையனா 1 லேக் வரைக்குமே சேவ் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைட்ல கேஷ் போறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் பேக் சைட்ல பையனா நம்ம இதை ஓபன் பண்ணி நம்ம கேஷுமே எடுத்துக்கலாம். நம்மளோட கிட்ஸ்க்கு இந்த பாக்ஸை பிரசன்ட் பண்ணி டெய்லியுமே கேஷ் போட வைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுமே இன்ட்ரெஸ்டா போட்டுட்டே இருப்பாங்க ரெகுலரா. உங்களுக்கும் இந்த 1 லேக் வுடன் சேவிங் பாக்ஸ் வேணும்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இவங்களோட இன்ஸ்டா பேஜும் நான் டேக் பண்ணியிருக்கேன். மறக்காம அவங்களுக்கு டிஎம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே போட்ட மினி vlogோட கண்டினியூஷன் vlog பார்த்துடலாம். ஜயான் பாப்பா கிச்சன் ரேக் ஓபன் பண்ணி மேகி பாக்கெட் இருக்கிறத பார்த்துட்டாங்க. ஸோ அது பாட்டுல இருந்து ஒரே அழுக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில அவன் வேற ஒரே அழுகையா. ஸோ அவனுக்குமே சைட்ல பையனா மேகி வச்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு நேற்று பகாரா ரைஸ் ரெசிபி போட்டுருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து சிக்கன் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியாச்சு. மசாலா அரைக்கிறதுக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். லவங்கு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். தென் குக்கர்ல சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தென் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா நல்லா மிக்ஸ் பண்ணதுமே ஆயில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு 3-4 விசில் வந்ததுமே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திருக்கேன். ஏன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்ரீத் ஈத் இன்னும் கொஞ்சம் நல்லா வரப்போகுது இல்லையா? ஸோ எங்க ஆர்கானிக் கோன்ஸ் வாங்கலாம்னு யோசிக்கிறீங்களா? நான் ரீசெண்டா பென்னா ஹென்னாவோட ஆர்கானிக் ஹென்னா நெயில் கோன்ஸ், ஹென்னா டிப்லாம் இவங்களோட காம்போ செட்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் இவங்க ஹோல்சேல்ல பாத்தீங்கன்னா பிரைடல் ஸ்டென்சில், லார்ஜ் ஸ்டென்சில், கிட்ஸ் ஸ்டென்சில், ரீயூசபிள் ஸ்டென்சில்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டென்சில்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல தந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் மர்தானி வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க வீட்ல இருக்க சுட்டி பொண்ணுக்கு தான் வச்சுட்டு இருந்தேன் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி. ஆக்சுவலி அலியாக்கு மர்தானியே பிடிக்காது. பட் இந்த ஸ்டென்சில் பாட்டில இருந்து நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. ஸோ உடனே ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் வச்சு விட்டேன். அண்ட் பென்னா ஹென்னால இப்போ பக்ரீத் ஆஃபர் நிறைய காம்போஸ் போட்டிருக்காங்க. 100 ருபீஸ்க்கு 2 ஹென்னா கோன்ஸ், ஒரு நெயில் கோன் தராங்க. வீடியோட சைட்லயே பாத்தீங்கன்னா ஆஃபர் போஸ்டர் அட்டாச் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம நாம இவங்க கிட்ட ஹென்னா வாங்கினா ரீயூசபிள் ஸ்டென்சில் ஃப்ரீயாவே தந்துருவாங்க. அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்க வீட்டுக்கே வந்துடும். இவங்களோட ஹென்னாவுடைய ஸ்மெல் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. அந்த ஹென்னாவுடைய ஸ்டெயின் நீங்களே பாருங்க. மாஷால்லா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. சோ சீக்கிரமா ஆஃபர்லாம் முடியறதுக்கு முன்னாடி இவங்களோட காம்போ ஆஃபர்ஸை புக் பண்ணிக்கோங்க. இவங்க வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன், என்கொயரி பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து 3 மினி vlog பார்த்துருப்பீங்க இல்லையா? அதோட ஃபைனல் கண்டினியூஷன் vlog தான் இது. நானும் மார்னிங் ஒரு மினி vlog, ஈவினிங் ஒரு மினி vlogனு 2 வீடியோஸா போடுறேன் ஒரு நாளைக்கு. அப்போ இந்த சண்டே மினி vlog முடிகிற பாடே இல்ல. இன்னும் 2 டேஸ்ல நெக்ஸ்ட் சண்டேயும் வரப்போகுது. இப்போ சிக்கன் குருமா தான் செய்ய போறோம். அதுக்கு குக்கர்ல ஆயில் சேர்த்துக்கோங்க. லவங்கு, பட்டை, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தக்காளியும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலாஸ்க்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியா தூள் சேர்த்துட்டு புதினா பாத்தீங்கன்னா போட மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் போடுறேன். தென் நல்லா வாஷ் பண்ண சிக்கன், அதுக்கப்புறம் தேங்காய் பாத்தீங்கன்னா மெலிசா அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3-4 விசில் வந்ததுமே குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் குருமா சூப்பரா தயார். அப்புறம் இருந்த சாமான் எல்லாமே நான் கழுவுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள அம்மா பாத்தீங்கன்னா நான் தான் கழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னுட்டாங்க. அம்மாவுடைய பாசத்துக்கு அளவே இல்ல. மாம்பழம் சீசன் வந்துச்சு இல்லையா? சோ இனிமேல் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலுமே பிரியாணியும் இருக்கட்டும், அதுக்கு சைட் டிஷ்ஷா மெயினா மாம்பழம் தான் இருக்கும் எங்க பிளேட்ல. சோ இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வழக்கு அஃப்ராஸ் கிச்சன் 99 பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாம். நானும் ஒரு ஒரு நாளுமே பீரோல இருக்கிற துணி எல்லாமே மடிச்சு வைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு மடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து கண்டிப்பா மடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து வெளில போட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு சுத்தமா துணி மடிக்கவும் தெரியாது, மடிக்கவும் மாட்டேன். அங்க இருக்கும்போது மாமியார் தான் மடிச்சு தருவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அம்மா தான் மோஸ்ட்லி மடிச்சு தருவாங்க. அது என்னன்னே தெரியல, துணி மடிக்கணும்னாலே அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. ஒரு ஒரு துணியா ஃபோல்ட் பண்ணி வைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து பீரோல வைக்கணும்னு சொல்லி எப்போ ஒரு துணி மடிக்கலாம்னு உட்காரும்போது தான் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். எனக்கு பாத்தீங்கன்னா சீஸ் கிரேவிங்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மால்கிஸ் பிஸ்கெட் பக்கத்துலயே வாங்கி வச்சுப்பேன். எப்போலாம் ஞாபகம் வருதோ சாப்பிடணும்னு தோன்றோ இந்த மால்கிஸ் பிஸ்கெட் சாப்பிடுவேன். எனக்கு மட்டும் தான் இந்த பிஸ்கெட் பிடிக்கும்னு நினைச்சிருந்தேன். பட் எங்க வீட்டு பசங்களுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்போலாம் நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேனோ எல்லாமே அவங்களே காலி பண்ணி வச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா கிரன்ச்சியா இருக்கும். நீங்களும் சீஸ் லவரா இருந்தா கண்டிப்பா இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்டியா இருக்கும். சோ மால்கிஸ் கார்ன் ரைசஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.